இன்னைக்கு என்ன டியூட்டி தெரியுமா? என்ன டியூட்டி? அமைச்சர் ஐயா வராங்க, பல நலத்திட்ட உதவி செய்ய போறாங்க. சரி சரி. இந்த ரோட்ல டிராபிக் ஆகாம வண்டி யாரும் விட்டுறாம சரி பண்ணி கொடுக்க வேண்டியதா நம்ம டியூட்டி. சின்சியரா வேலை செய்யணும். புரியுதோ? வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்கார மாதிரி ரொம்ப சின்சியரா இருப்பேன். நாங்கெல்லாம் சின்சியரா இருக்க மாட்டோமா? அட யாரையா நீ ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே அதே பிடிச்சிக்கிறதா? இப்போ பார்த்தா குற்ற பண்ணிட்டு விற்கதே வேலையா வச்சிருக்கேன் நக்கீரர் மாதிரி. அப்படி சொல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருக்காரு இறைவன். எனக்கு கொஞ்சம் அதிகம் வாய். வர வர ஊருக்குள்ள வண்டி வாகனங்கள்லாம் அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1.5 பைக் வச்சிருக்காங்க. அது என்ன 1.5 பைக்கு? ஓடுற பைக்கு ஒன்று, ஓடாத பைக்கு ஒன்று. ஏன் ஓடாத பைக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை எடுத்து கடையில் போட வேண்டியதானு கேட்டா, இல்லைங்க அது மேலே நான் சவாரி செஞ்சுருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அது மேலே எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி, அதனால் நாங்கள் அதை கொண்டே போடுறதுக்கு மனசு இல்லைங்கிறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு திருவள்ளுவர் ஞாபகத்துக்கு வராரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கய்யா, அவ்வளோ அன்பானவங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் அன்பாக இருந்தோம்னா அவங்க நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஐயா. அப்புறம் பேச்சாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா யாராவது பைக்கை கொண்டாந்து விட்டு சைட் லாக்கு போட்டு போயிடுவாங்க, டிராஃபிக் இடைஞ்சல் பண்ணிவிட்டு. அப்புறம் நம்ம தான் தள்ளி விடுறதுக்கு சிரமப்படணும். அவன் மட்டும் சைட் லாக்கு போடாமல் விட்டுட்டு போயிருந்தாலும் வையேன், வேற ஒருத்தன் தள்ளிட்டு போயிட போகிறான். அது இல்லையா, நானே போய் அந்த வண்டியை ஓரம் கட்டி விட்டுருவேன். அந்த பைக்காரருக்கு கூட அந்த தொந்தரவை கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சின்சியரா வேலை செய்வேன்னு சொல்ல வந்தேன். பாருங்க, சின்சியரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி சைட்ல போய் விட்டுக்கிட்டு இருக்கோம். மாங்கன்னு கத்திக்கிட்டு கிடக்கேன், மாங்காய் மடைய குறுக்கியா கொண்டாந்து வண்டியை விடுறான். வாயா என்னன்னு காப்போம். மணி வேற 10 ஆகுது. 12 மணிக்கு கடையை திறந்துருவான். கையில வேற காசு இல்ல, எப்படியும் குடிச்சே ஆகணும். கை வேற அரிக்கி, ஒரு அடிமை சிக்க மாட்டேங்கானே. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான். தம்பி, தம்பி சொல்லுங்கண்ணா. சைக்கிள்ல பூட்டு இல்ல, பூட்டு இல்ல, நமக்கு வேற ஒண்ணுக்கு போகணும், ரொம்ப அர்ஜென்ட். சரி, நீ இந்த சைக்கிளை பத்திரமா பாத்துக்கோ. நான் பத்திரமா பாத்துக்கிடுவோம்ல. பத்திரமா பாத்துக்கோ. சரி சரி. இங்க வாங்க, இந்த மூட்டையும் அப்படி ஒரு பார்வை பாத்துக்கோங்க. இது பெரிய அம்பாசி காரு, இது ஒரு கருவாட்டு மூட்டை, இத பத்திரமா வேற பாதுகாக்கணுமா? இல்லப்பா தம்பி. சரி தம்பி, ஒண்ணுக்கு போறியாகும். ரொம்ப அவசரம். அங்க டாய்லெட் கட்டி விட்டுருக்காங்க, அதுக்கு போகணும். ரோட்ல ஒண்ணுக்கு இருந்துடாதீங்க, போலீஸ் அடிக்கும். போலீஸ் ஒண்ணும் அடிக்க மாட்டாங்க தம்பி. சொல்லுங்கண்ணே. சரி, நீங்க டாய்லெட்டுக்கே போங்க தம்பி. சரிண்ணே. அண்ணே, போலீஸ் வந்து எங்களை ஒன்றும் அடிக்க மாட்டாங்க, நாங்க அங்கதான் போவோம் முள்ளுபுறத்துக்கு. யார் நீ? என்ன எங்க இருக்க? டிராபிக் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, இடத்த கழிவுன்னு. இடத்த கழிவுனியா? சைக்கிள் எடுத்து போயா? ஐயா என்ன ஐயா கொய்யான்னு சைக்கிள் எடுத்து போயானா? சைக்கிள் எடுத்து போயா? எடுத்துட்டு போயானா? சைக்கிள் எடுத்து போயிடவா? எடுத்துட்டு போயானா? ஓயாம சொல்லணுமா? சொல்லுங்க ஐயா. மூட்டை தூக்கிட்டு போயா? மூட்டை என்னால தூக்க முடியாது. அப்ப வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? என்ன வச்சிருக்க மூட்டையில? மஞ்சு மூட்டை மாதிரி இருக்கு, இதை தூக்க முடியாதுன்னு இருக்க நீ. ஆமா, சைக்கிள்ல பூட்டு இல்ல, பூட்டு வாங்கி போடியா. எவனுக்காவது கையறிக்கு தூக்கிட்டு போற போறான். சரி சார், சரி சார். போ. ஆண்டவா, இன்னைக்கு துட்டே இல்லைன்னு நினைச்சேன், ஆண்டவனா பார்த்து வழி காட்டிட்டான். ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி. ஓ பொண்ணையா, உமக்கு இது தேவையா? அவன் சைக்கிள் அவன் எடுத்துட்டு போறான், அவன் மூட்டையை தூக்கி வச்சு, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யோ, என்ன அப்படி சொல்லிட்ட? மக்களுக்கு சேவை செய்தாயா நம்ம இருக்கோம். ஒரு சின்ன மூட்டை தூக்கி வச்சதுக்கு கோப்படுற நீ. யோ, ஒரு பூகம்பம், ஒரு நிலநடுக்கம், ஒரு சுனாமி, ஒரு வெள்ளப்பெருக்கு,
இப்படி எது ஏற்பட்டாலும் முதல்ல போய் நிற்கிறது நம்ம தானையா. மக்கள் உயிரை காப்பாற்றாயா நம்ம முதல் வேலை. என்னைக்காவது நம்ம உயிரை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்கோமா? அவங்க உயிரை காப்பாற்றுறதாயா நமக்கு சந்தோஷமே இருக்கு. அப்படித்தாயா நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மூட்டை இதை தூக்கி வச்சதுக்கு நீ என்னமோ அழுத்துக்கிறிய. என்ன ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அத பார்த்தேங்களா சாரு? பார்த்தேங்க, ஆனா அதுல பூட்டு இல்ல, அதையும் பார்த்தேன். மூட்டையை காணும், மூட்டையை காணுங்க. சைக்கிளை காணுவேன் சாரு. அவன் சொல்லும்போது நீ எதுக்கு சொல்ற? ஓரமானு நீங்க சொல்லுங்கய்யா. மூட்டையும் காணும் சார். மூட்டையே காணுமா? யோ யார்கிட்டயா கொடுத்துட்டு போனீங்க? லூசித்தனமா பேச. நான் இப்பதானே வந்தேன். ஏன்ட்ட கொடுத்துட்டு போனோம்ங்க? ஏய் ஒட்டனத்தை யார்ட்ட கொடுத்துட்டு போனேன்? சைக்கிள் வேணும், மூட்டை வேணும், எங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருங்க. அட மடையா, நீங்க தான் பார்த்து கொடுக்கணும். மூட்டையும் சைக்கிளையும் யார்ட்டையா கொடுத்துட்டு போனீங்க? நாங்க அதை வச்சு நாங்க செட்டுக்கு நான் கேட்கறதுக்கு மட்டும் போய் சொல்லி யார்ட்ட கொடுத்துட்டு போனேன்? யார்ட்ட கொடுத்துட்டு போனேன்? ஒரு ஆள் இல்ல பாத்துக்கன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல நீங்க அதாவது எவங்கிட்டே ஏமாந்துருக்க நீ நல்லா, அப்படித்தானே? முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட எந்த பொருளையும் கொடுக்காதீங்க. முன்ன பின்ன தெரியாதவனை நம்பாதீங்க. உங்க உடைமைகளை நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தொண்டை தண்ணி வத்துற அளவு கத்துறோம். நீ என்னதானோ அவன்கிட்ட கொடுத்துருக்க தெரியாதவன்கிட்ட. அவன் இப்பதான் கிட்டானிக்கு போறான். அவன் உருட்டிக்கிட்டு போற லட்சணத்தை பார்த்தா அவனுக்கு சைக்கிள் ஓட தெரியாதுன்னு நினைக்கேன். நீங்க ரெண்டு பேரும் வேகமா போய் அந்த கனவு சில்க் பக்கம் தான் போயிருப்பான். கப்புனு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க கொண்டு வாங்க. அவனை முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். சரி சார். பொண்ணையா ஆனா உனா அக்கனா அப்படி இப்படி பெருமையா சொன்னீங்க. போயும் போய் ஒரு திருடனுக்கு உதவி பண்ணிருக்கீல. நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நான் எங்கேயா திருடனுக்கு உதவி பண்ணேன்? அவன் திருடன் எனக்கு தெரியுமா இல்லை உனக்கு தான் தெரியுமா? நான் ஏதோ நல்லது செய்யலாம்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடா, மறந்து போயிடாதுன்னு சொன்னேன். அவன் என்னடா கமுக்கமாக கவிட்டு போயிட்டு அம்பிட்டையும். ஆமாம், நீ கோவப்படுறா இருந்தால் ஏமாத்தினவன்ட்ட தான் நான் கோவப்படணும். நான் நல்லது தானே செஞ்சேன். என் மேலே எதுக்கு நீ கோவப்படுற? உன்னை மாதிரி தான் என் ஊருக்குள்ளே நல்லது செய்தவன் மேலே பூரா கோவப்பட்டு இருக்க ஒன்று ரெண்டு நல்லவனையும் கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க. தயவு செய்து ஏமாந்தவன் மேலே கோவப்படாதீங்க, ஏமாத்தினவன் மேலே கோவப்படுங்க. புரிஞ்சிச்சா? ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன? நீ நல்லதே செய்யும். நான் போய் டீ சாப்பிட போறேன். சாப்பிட போறியா? போ. கேடா நீ பாட்டுக்கு. ஓ பொண்ணையா, என்ன இங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கு, தூக்கி விட மாட்டேளோ? நீ தானே சொன்ன நல்லதுக்கே காலம் இல்லைன்னு. அப்புறம் உன்னை எவன் தூக்கி விடுவான்? இதுக்கு தான் சொல்கிறது, நல்லதே சொல்லணும், நல்லதே செய்யணும், அப்போ தான் நல்லதே நமக்கு வரும்னு. இப்போது புரிஞ்சுதா? புரிஞ்சு. அப்புறம் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லப்படாது. நல்லதுக்கு காலமும் இருக்குது, எதிர்காலமும் இருக்குது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. இனிமேல் நான் நல்லதே பேசுகிறேன், நல்லதே செய்கிறேன். இப்போ நான் டீ சாப்பிட போகிறேன். இதுக்கு தான் எல்லா காலமும் உண்டு. வா, எனக்கு ஒரு டீ வாய்ந்தாயா? வாங்க. போ. சரவணன் இங்கே தானே வாரம்னு சொன்னான். சரி போன் அடிப்போம். ஹலோ சரவணா, எங்கே இருக்க? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்னை வர சொல்லினா நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. பூங்கால தான் நிக்கியா? இந்த ஒத்த மரத்துக்களை தான் நானும் நிக்கேன். வா 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 ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். சுரேஷ், இந்த போனை கண்டுபிடிச்சோன்னே பாராட்டணும்டா.